ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஆல்ரெடி வேர்ல்டில் வந்து ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது. அதில் சில டிசீஸ்லாம் கேட்டாலே என்னடா இப்படிலாம் ஒரு டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சில ரேர் டிசீஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஸ்டோன் மேன் சிண்ட்ரோம் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த ஒரு ரேர் டிசீஸ். எந்த அளவுக்கு ஒரு ரேர் டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த டிசீஸ் இருக்குமா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ் இது. இதை வந்து எஃப்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃப்ஓபிங்கிறத வந்து இந்த டிசீஸோட பேர். இது வந்து ஸ்டோன் மேன் சிண்ட்ரோம்ங்கிறது வந்து ஒரு நிக்நேம் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த டிசீஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா வந்து நார்மலாக வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அது எப்படி வந்து இந்த டிசீஸில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கரு வந்து உருவாகுதுன்னா, ஸோ அது உருவாகிறப்போ வந்து அப்படியே வந்து கொஞ்சமாக அதோட தசை வந்து அப்படியே உருவாகும், ஆர்கன்ஸ்லாம் உருவாகும். ஸோ அது கூட வந்து அப்படியே கொஞ்சமாக போனும் வந்து சேர்ந்து உருவாக ஆரம்பிக்கும். அது பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே வந்து போனோட க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த போனோட க்ரோத் வந்து நின்றும். இதுதான் வந்து நார்மலாக வந்து ஹியூமன்ஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஸ்டோன் மேன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து போனோட க்ரோத் வந்து ஆகிட்டே இருக்குமா. அதாவது நான் சொன்னால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஸ்டேஜை தாண்டியுமே கூட இவங்களுக்கு வந்து போனோட வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்குமாமா. எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட ஸ்கெல்டன் சிஸ்டம் மேலேயே வந்து திருப்பி இன்னொரு ஸ்கெல்டன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வந்து போன் வந்து உருவாகிட்டே இருக்குமாமா. இது பேர் தான் வந்து ஹெட்ரோடோபிக் ஆசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது தசைகள் வந்து எவ்வளோ இறுகி அது வந்து போனாக முடியுமோ அந்தளவுக்கு வந்து இறுகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஆசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் தான் வந்து இந்த ஸ்டோன் மேன் சிண்ட்ரோம் இருக்க பர்சனுக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து டிசீஸ் ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட உடம்போட மேல் பகுதியில் தான் வந்து ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக வந்து அப்படியே கீழே வர ஆரம்பிக்குமா. அப்படியே இப்போ இதான் வந்து உடம்புனா அது மேலே வந்து அப்படியே கிராஸாக அப்படியே கண்ணா அப்படின்னா வந்து போன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஈட்டி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அதர்வாக்கு லைட்டாக எங்கேயா கிழிச்சு விட்டால் கூட பிளட் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து லைட்டாக ஏதோ ஒரு அடிப்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த தசையோ இல்லை அந்த டேமேஜ் ஆன பகுதி வந்து சரியாகாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து போன் வந்து உருவாக ஆரம்பிக்குமாமா. எந்தளவுக்கு அவங்க சென்சிட்டிவ்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ அந்த ஸ்டோன் மேன் சிண்ட்ரோம் இருக்க ஒரு பர்சனை போய் வேகமாக நம்ம எட்டி காலால் ஒஸ்ட்டு வந்துட்டோம்னா நம்ம உதச்ச இடத்துல கூட அவங்களுக்கு வந்து போன் வந்து உருவாக ஆரம்பிக்குமா. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். ஸோ இவங்க லைஃப் லாங் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து ஒரு ஜாக்கிரதையான ஒரு லைஃப்பை தான் வந்து அவங்க வாழணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட அந்த சின்ன அடியில் வந்து தசை சரியாகிறதோட திரும்பி அந்த இடத்துல வந்து போன் வந்து வளர ஆரம்பிச்சிருமா. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2006 வந்து சில சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப ACVR1 அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜீன் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஜீன் தான். இந்த ஜீன் தான் வந்து நம்ம போனோட க்ரோத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ஆக்டிவேஷன் ஆகிறதுனால இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து போனோட க்ரோத் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது இந்த ஜீனே வந்து மியூட்டேஷன் ஆனதுனால இந்த போனோட க்ரோத் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்குமே இந்த நோய்க்கு வந்து ஒரு மருந்தோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டோ வந்து எதுவுமே இல்லை. அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட வந்து பெயின் கில்லர்ஸ் தான் தராங்க. ஏன்னா நினச்சி பாருங்களேன், இப்போ கை இருக்குன்னா கையில் ஏதாவது போன் ஒரு 4-5 போன் அப்படியே கண்ணா அப்படின்னா நீங்கள் வளர்ந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பெயின் பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தராங்களா, மற்றபடி வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வளரக்கூடிய போன்ஸ்லாம் வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த போனை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இருந்த போனை விடையே வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போன் வந்து வளர ஆரம்பிச்சிச்சான். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதே மாதிரி ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான நோய் இருக்கவங்க வந்து பொதுவாக வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் தான் வந்து அதாவது ஒரு
நல்லா ஜாலியான ஒரு லைஃப் வந்து வாழ முடியும். அதுக்கு மேலே வந்து பெட் ரெஸ்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டிசீஸ் இருக்க பர்சன்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா, அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து போன் வளர்ந்து வெறும் லிப்ஸ் மட்டும்தான் வந்து மூவ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரைக்கும் வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த போனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து குனிய முடியாது, இல்லாட்டி இந்த ஜாஸ் இருக்குல்ல தாடை, ஸோ அது வந்து இது பண்ண முடியாது. அண்ட் தென் கை வந்து மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டே அந்த மேல் பகுதி மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் தான் வந்து கீழ்ப்பகுதி வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த டிசீஸுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கா நிறையா ரிசர்ச் இந்த பொதுவாக அந்த லேப்ரேட் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. அதை பார்த்ததில் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஜீன்ஸோட ஆக்டிவிட்டியை மட்டும் ஸ்டாப் பண்ணுற மாதிரியான சில ரிசர்ச்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இந்த நோய்க்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இட் வில் பி கிரேட். ஸோ அவ்வளோதான் இதை பற்றி. See you next video. Thanks for watching. Bye.